நீ நின்றுக்கம்மா பாப்பா இது இந்த இடத்துல தைக்கிறது தான். இங்கே பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்னா கூட இதெல்லாம் நம்ம இன்னும் ஆன் பண்ணாதீங்க. இதெல்லாம் நம்ம வெட்டிக்கணும். ஓகேவா? ஆன் பண்ணுறீங்களா? ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இங்கே பாருங்கள், பானை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இன்றைக்கி. சரியா? இங்கே பாருங்கள், நேர் பீஸ் வெட்டி பிசுறு அடித்தாச்சு. இப்போ இதை அட்டாச் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், 4 இன்ச்சு கரெக்டாக 4 இன்ச்சு. இப்போ இந்த காலுக்கு 2 இன்ச்சு முன்னாடியே நிப்பாட்டிடணும் நம்ம இந்த பீஸை. அப்போ தான் இந்த இடத்துல வேலை செய்ய முடியும். இங்கே பாருங்கள், இந்த மூளைக்கிட்ட 1 இன்ச்சு இந்த கையால் இப்படி பிடிக்கணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக மூளைக்கிட்ட பிடிக்கணும். பிடிச்சிருக்கனா? பிடிச்சிட்டு இதை அப்படி திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டா அச்சா நிற்கிது பாருங்கள், நிற்கிதா? இப்போ என்ன செய்யணுன்னா, இந்த சைடு பிசுரை இப்படி அடியில் கொடுக்கணும், இங்கேருந்து வர்றதை மேலே கொடுக்கணும். இங்கே பாருங்கள், அப்படி கொடுத்தா இங்கே பாருங்கள், திருப்புனா பிசுறு தெரியாது அடியில். இப்போ கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, அதே 4 இன்ச்சு கொண்டாந்து இந்த பிசுறில் இப்படி நிறுத்தி இப்படி திரும்பணும். 4 இன்ச்சு அப்படி டானா சைஸில். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். அப்படி கரெக்டாக திரும்பணும். டானா சைஸு பானா சைஸுக்கு மிஷினையே நீங்கள் திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு நச்சுன்னு முதுகில் போடும்போது வரும் இந்த ப்ளவுஸு. இங்கே பாருங்கள், அடுத்தது திருப்பி பாதியை நிப்பாட்டிடணும். நிப்பாட்டும் போது ஒரு டைமும் ஊசி துணி உள்ள இருக்கணும். துணி உள்ள இருந்துருச்சா? இங்கே பார்த்தீங்களா, இந்த பிசுறு நம்மளை பார்த்து இருக்குது. இப்போ இந்த மூளையில் பிடிக்கிற பிசுறு இதை பார்த்து இருக்கணும். இங்கே பாருங்கள், மூளையில் பிடிக்கிற பாருங்கள், 1 இன்ச்சு இந்த கையில் பாருங்கள், 1 இன்ச்சு இந்த மூளையில் பிடிக்கிறேன். பிடிச்சிட்டு திருப்பி விட்றணும். ஃபஸ்ட்டு திருப்பிட்டு இங்கே பாருங்கள், இங்கேருந்து அந்த பிசுரை அடியில், இந்த பிசுறு மேலே. ஏன்னா நம்ம இங்கே திருப்பி விடணும் இல்லையா? இங்கே பாருங்கள், இவர் இதை பார்க்குறாரு, இதை பார்க்குது. இப்படி இருந்தால் தான் நம்ம திருப்பும் போது கரெக்டாக வரும். பார்த்தீங்களா, நச்சுன்னு உட்காந்துருக்கா? அதே மாதிரி டானா கரெக்டாக டானா சைஸுக்கு பானா வரணும். இங்கே பாருங்கள், பாருங்கள், அப்படியே கரெக்டாக திருப்பிடணும். அவ்வளோதான். சாரிடா. இங்கே பாருங்கள், பாக்கழுத்த சைஸு இவ்வளவு தான். ஒன்றும் வெயிட்டு பயம் இதெல்லாம் கிடையாதுடா. இந்த கழுத்தை மட்டும் ஒரு 10 வாட்டி உட்காந்து வீட்டில் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? இங்கே பாருங்கள், மேலேயும் இந்த டானா இருக்குது. இப்போ திருப்புறம் பாருங்கள், கீழேயும் அந்த டானா தெரியும் பாருங்க, தெரியுதா? இப்போ நம்ம இந்த டானாவில் அர்க்காட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மூளையில் அப்படி அர்க்காட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ இது சுடிதார் இருக்குன்னா இதை அப்படியே வச்சு தைச்சிட வேண்டியதான். எப்படியே அப்படியே ஃபுல்லாக மடித்து ஓரத்தையில் போட்டுடணும். சுடிதார் இருக்குன்னா, சரியா? சுடிதார் இருக்குன்னா அப்படியே மடித்து மேலே தையல் போட்டுடணும். இதே ப்ளவுஸ் எம்மிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பிசுறு மேலே வரணும், இந்த துணியில் தையல் போடணும் ஓரமாக. இங்கே பாருங்கள், இது ப்ளவுஸுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மூளை வரல. இங்கே பாருங்கள், கரெக்டாக மூளை வந்துடுச்சு பாருங்கள், வந்துடுச்சா? பாருங்கள், நீங்கள் ஒரு முறைக்கு 10 முறை தைச்சா தாண்டா வரும். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த சைடு பாருங்கள், நம்ம அந்த திருப்புறத்தில் தான் இருக்குது அந்த பானா சைஸு. இங்கே பாருங்கள், பாருங்கள், அப்படி ஊசி உள்ளே இருக்கணும் ஒரு டைமும். இங்கே பாருங்கள், ஊசி உள்ளே இருக்கணும். பிசுறு எப்படி இருக்குது பாருங்கள், மேலே இருக்கணும் பிசுறு இப்படி போயிடக்கூடாது, பப்பரப்பான்னு தைக்கக்கூடாது, இப்படி வரணும் பிசுறு. அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும் ப்ளவுஸு தைக்கும் போது. பானா இப்போ தைச்சி முடிச்சுட்டோம். சுடிதாருக்குன்னா, சுடிதாரு பாவாடை சட்டைக்குன்னா இந்த தையல் போட தேவையில்ல, அப்படியே ஃபுல்லாக தள்ளி மேலே தையல் போட்டுக்கோங்க. ப்ளவுஸுன்னா இப்போ இப்படி தையல் போட்டுட்டு உள்ளே வச்சு எம்மிங் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அப்படியே பானா சைஸு நச்சுன்னு உட்காரும் பாருங்கள்.
இந்த மூளையை நம்ம கரெக்டாக எடுத்து விட்டு நம்ம லெவல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். பாருங்க, சரியா? பானை வந்துருச்சா? எடுமா. பானை வந்துருச்சா? எம்மிங் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அங்கங்கே எம்மிங் தெரியாமல் பண்ணுனா ப்ளவுஸு நீட்டாக இருக்கும். இதே சுடிதாரு, ப்ளவுஸு, நைட்டி, பாவாடை சட்டைக்குன்னா தையல் போட்டுற வேண்டியதான். இப்போ உள்ள பொசிஷன் இப்படி இருக்குது, வெளியில் இப்படி இருக்குது. ஓகேவா? செஞ்சிடுவீங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ.